ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இஸ்ரவேல் நாட்டில் எப்ராயிம் மலை தேசத்தில் எல்கானா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தியின் பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைத்திருந்தபடினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இது நிமித்தம் பெனின்னாள் அவளை அடிக்கடி வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாள். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார்கள். அங்கே சென்று பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி சந்தோஷத்தோடு அந்த நாட்களை கழித்துவிட்டு மீண்டும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வருவார்கள். இப்படி எல்கானா தன்னுடைய குடும்பத்தினரை அழைத்து கொண்டு வருஷா வருஷம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் வந்தான். எல்லா குடும்பங்களும் அங்கே மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் புசித்து குடித்து இருக்கின்ற நாளில் பெனின்னாள் அன்னாளை மிகவும் வருத்தப்படுத்தி துக்கப்படுத்துகிறபடினால் வருஷந்தோறும் அந்த சந்தோஷ நாட்கள் அன்னாளுக்கு அழுகையும் கண்ணீரும் நிறைந்த சஞ்சலத்தின் நாட்களாக இருந்தது. எல்கானா எவ்வளவோ அவளை சமாதானப்படுத்தினாலும் அவளுடைய இருதயத்தின் வேதனை மாறாமல் இருந்தது. ஒரு நாள் இதே சஞ்சலத்தோடு அவள் கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபித்த போது தேவன் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து, எந்த இடத்தில் அழுதாளோ, யாரால் கண்ணீர் வடித்தாளோ அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அதே இடத்திலே தேவன் அவளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தினார். குடும்ப உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி வருகின்ற நேரங்களில் அல்லது திருமணமோ அது போன்ற மகிழ்ச்சியான காரியங்கள் நடைபெறுகின்ற நாட்களிலே எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது சிலர் மாத்திரம் குற்றப்படுத்தப்பட்டும் விலக்கி வைக்கப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது இந்த காலத்திலும் நடைபெறத்தான் செய்கின்றது. இந்த சம்பவத்திலிருந்து 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், நாம் எவரையும் அற்பமாய் பேசவோ நினைக்கவோ விலக்கி வைக்கவோ வேதனைப்படுத்தவோ கூடாது. 2வது காரியம், எந்த இடத்தில் வேதனைப்பட்டு நொறுங்கி போனோமோ அதே இடத்தில் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். அன்னாளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களையும் கர்த்தர் அன்னாளை போல மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்கள் துக்கங்களும் கண்ணீரும் அழுகையும் எல்லாம் களிப்பாகவும் ஆனந்த சந்தோஷமாகவும் மாறும் என்றும் நீர் எங்கள் சூழ்நிலையை மாற்றுவீர் என்றும் எங்களோடு பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலேயும் இவைகள் நிறைவேறட்டும் என்று மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.